கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு நமக்கு பெரியோர்கள் கத்துக் குடுத்துருக்காங்களே, அதை இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில பின்பற்றுவோமாங்க? இந்த சமூக வலைதளத்தில, Facebookல, Instagramல யாரோ யார பத்தியோ எதையோ ஒண்ணு சொன்னா, அத சரின்னு நம்பி உட்கார்ந்து கமெண்ட் அடிக்கிறார்களே! ஏதோ ஒரு நடிகர், ஏதோ ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார்ன்னு சொன்னா, அத உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களே! இப்படி பேசினால் என்ன விளைவு நடக்கும் என்பதுதான் மகாபாரதம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கதை. அந்த கதையைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். என்னவென்று தெரியாமல் நாம் எதுவும் பேசினால், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த காணொளியில் பாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், ஒரு மனிதரை பற்றி அல்லது ஒரு செய்தியை பற்றி என்னவென்றே தெரியாமல், ஒரு நிகழ்வை பற்றி என்னவென்றே தெரியாமல், அதை பற்றிய ஒரு கருத்தை பதிவிடக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு வரோமே, இல்ல? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு நமக்கு கற்றுக் குடுத்துருக்காங்க. இந்த தீர விசாரித்தலே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதே. ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்குகிறார். அரசியல் சார்ந்து அவரை விமர்சிப்பது என்பது அறிவு சார்ந்த விஷயம். அரசியல் சார்ந்து, இந்த நாட்டு பணி சார்ந்து, அவரது கொள்கை சார்ந்து அவரை விமர்சிக்கும்போது, நாமும் அறிவாக இருக்கிறோம் என்று இந்த சமூகமும் அறிவாக இருக்கிறது என்பது பொருளாக இருக்கிறது. ஒரு மனிதனினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏதுமே தெரியாமல், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதைப் பற்றியும் சிந்திக்காமல், அதைப் பற்றி ஒருவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருந்தால், அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று பாரதம் சொல்லுது. என்னப்பா ஆகும் அப்படின்னு பாரதம் சொல்லுது. கிருஷ்ணர் தூது வராருங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வரார். துரியோதனனிடம் சண்டை வேணாம்ப்பா. சண்டைலாம் வேணாம். பாண்டவர்கள் இப்ப வனவாசம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவர்களுக்கு ஒரு 5 நாடு குடுப்பா. கேட்கிறாரு. 5 நாடு குடுப்பா. குடுக்க மாட்டேன்றார். சரி 5 கிராமம் குடுப்பா. கொடுக்க மாட்டேன். 5 வீடு குடுப்பான்றார். 5 வீடு குடுப்பான். எதுவுமே குடுக்க மாட்டேன். ஈ உட்காரும் இடமும் ஈயேன்றார். ஈ உட்காரும் இடமும் ஈயேன்றார். அப்புறம் தான் அங்க வந்து மிகப்பெரிய போர் தொடங்கும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடையும்போது, இந்த மகாபாரத யுத்தத்தை தவிர்க்கவே முடியாது என்று கிருஷ்ணர் வெளியே வர்றார். இப்ப துரியோதனன் என்ன தெரியுமா பண்ணாரு? மாடியில உப்பரிகையில நின்னு இந்த கிருஷ்ணன் போறத பார்க்கிறாரு. கிருஷ்ணன் போறத பார்க்கிறார். அந்த அரண்மனையிலிருந்து கிருஷ்ணன் போறத பார்க்கிறார். கிருஷ்ணர் வெளியே வரும்போது, அஸ்வத்தாமன் அந்த பக்கம் எதிர்ல வராரு. அஸ்வத்தாமன் யார் தெரியுமா? மிகப்பெரிய வில்லாளி. இன்னும் சொல்லப்போனா துரோணாச்சாரியாருடைய மகன். அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்லாளி உலகத்தில் இருந்தான் என்று சொன்னால், அது அஸ்வத்தாமன் தான். ஏன்னா, துரோணாச்சாரியார் தன்னுடைய சீடன் அர்ஜுனனை உயர்த்துவேன் என்று குரு வம்சத்துக்கு சத்தியம் பண்ணி குடுத்திருக்கார். வில்லுக்கு ஒரு விஜயன் என்று அர்ஜுனன் மட்டுமே இருப்பான்னு சத்தியம் பண்ணி குடுத்திருக்காரு. அதனால அஸ்வத்தாமனினுடைய திறமைகளை வெளியே காட்டாம இருந்தாங்க. ஆனால் அஸ்வத்தாமன் மிகப்பெரிய திறமையாளன். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, தர்பஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்பையினால் உலகத்தையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவன் அஸ்வத்தாமனாக இருந்தான். அர்ஜுனனுக்கே தெரியாத அஸ்திரங்களை அஸ்வத்தாமன் பயிற்சி செய்து வைத்திருந்தான். தன்னுடைய தந்தையிடமிருந்து அத்தனை அஸ்திரங்களையும் கற்றவனாக இருந்தான். அந்த அஸ்வத்தாமன் துரியோதனனுடைய படையாக இருந்தான். துரியோதனுடைய உற்ற நண்பனாக இருந்தான். கர்ணனைப் போல் அஸ்வத்தாமனும் துரியோதனனுக்கு மிக ஆகச்சிறந்த நண்பராக இருந்த இந்த அஸ்வத்தாமன் எதிரில் வரார். இப்ப கிருஷ்ணர் அஸ்வத்தாமன பார்க்கிறாரு. இந்த அஸ்வத்தாமன் எவ்வளோ பெரிய வீரன். இந்த அஸ்வத்தாமன் எவ்வளோ பெரிய வில் வீரன். அர்ஜுனனுக்கு நிகரானவன். இப்ப பாண்டவர்கள் பக்கம் அர்ஜுனன் மட்டும் தான் இருக்காரு. ஆனால் கௌரவர்கள் பக்கம் கர்ணன் இருக்காங்க. அஸ்வத்தாமன் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமாக இணைந்து சண்ட போட்டா, அர்ஜுனனால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியாது. இந்த அஸ்வத்தாமனை போர்க்களத்திலிருந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னப்பா செய்யணும்னு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. எவ்வளோ பெரிய சூத்திரதாரி பாருங்க. ஒரு பார்வையில இவ்வளோ யோசிக்கிறாரு. யோசிச்சவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த பக்கம் உப்பரிகையில நின்னு துரியோதனன் பார்க்கிறான்றது அவருக்கு தெரியும். இந்த பக்கம் நம்மள நோட்டமிடுறான்றது கிருஷ்ணருக்கு தெரியும். அவருக்கு தெரியாததா? கிருஷ்ணருக்கு தெரியும். துரியோதனன் வந்து தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான்னு தெரியுது. இப்ப இவர் நடந்து போறவர் என்ன பண்றாரு? அஸ்வத்தாமனை பார்த்த உடனே, இந்த மோதிரத்த கழட்டி கீழ போடுறாரு. மோதிரத்த கழட்டி கீழ போடுறாரு. சும்மா தவறி விழுந்த மாரி. பெரியவர பார்த்து வணங்குறான். கிருஷ்ணர் பெரியவரு. அஸ்வத்தாமன் கும்பிட்டாரு. மோதிரம் கீழ விழுந்துச்சு. கீழ இருந்து மோதிரத்த எடுத்து கையில குடுத்தாரு. திடீர்னு இப்படி வானத்த பார்த்தாரு கிருஷ்ணர். மேகமூட்டமா இருக்குல்ல அப்டின்னாரு. மேகமூட்டமாங்க வெயில் அடிக்குது. மேகமூட்டமா இருக்குல்ல? இப்டி பார்த்தா. ஆமா அப்டின்னா. பெரியவங்க சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? ஆமா. நல்லா இருக்கியாப்பா? அப்டின்னு கைய பிடிச்சாரு. நல்லா இருக்கியாப்பா? அப்பா நல்லா இருக்காங்களா? வரேன்ட்டு போயிட்டாரு. மேல இருந்து துரியோதனன் இத பார்த்தவன் என்ன தெரியுமா நெனச்சான்? என்ன தெரியுமா நெனச்சான்? அஸ்வத்தாமன் கிருஷ்ணரிடம் பூமி சத்தியமாக, வானம் சத்தியமாக, நான் உங்களோடு இருப்பேன்னு சத்தியம் பண்ணி குடுத்திருக்கானே! சத்தியம் பண்ணி குடுத்துட்டானே!
இந்த அஸ்வத்தாமனை எப்படி நாம் நம் படையில் சேர்ப்பதுன்னு துரியோதனன் வந்து தவறாக நினைச்சிட்டாராங்க. துரியோதனன் தவறா நினைச்சிட்டாராம். இந்த பார்வையினால என்ன நடந்ததுன்னே தெரியாம, அதனால் தான் கடைசி நாள் வரை அஸ்வத்தாமனுக்கு தளபதியினுடைய பதவி கொடுக்காமல் இருந்ததாகவும், கர்ணன் இறந்த பின்பு அஸ்வத்தாமன் அந்த தளபதி பதவிக்கு வந்தாருன்னும் பாரதம் காட்டுகிறது. கடைசி வரை அஸ்வத்தாமன துரியோதனன் நம்பவே இல்ல. அதுவரை ஆகச்சிறந்த உற்ற நண்பனாக பார்த்த இந்த அஸ்வத்தாமன், இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு துரியோதனன் அவரா நினைச்சுக்கிட்டாராம். கிருஷ்ணருக்கு இவன் சத்தியம் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் உன் பக்கம் இருப்பேன்னு கிருஷ்ணருக்கு சத்தியம் பண்ணி குடுத்துட்டாங்க. இவன் நமக்காக சண்டை போட மாட்டான்னு துரியோதனனா நினைச்சுக்கிட்டாராங்க. துரியோதனனா நினைச்சுக்கிட்டாராம். இப்படி நாமாக ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டு, அது என்னவென்றே தெரியாமல் அதை பற்றிய விமர்சனங்கள நம்ம சொல்றோம்ல. அதை பற்றிய செய்திகள நம்ம சொல்றோம்ல. மகாபாரதத்துல இன்னொரு கதை வரும் சார். இந்த மாரி புரணி பேசுறதுனால என்ன ஆகும்னு ஒரு கதை வரும். ஒரு ராஜா தானே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. தானே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சமைச்சாரு. அவரும் அந்த சமையல் நண்பரும் அந்த பாத்திரத்த தூக்கிக்கிட்டு அப்படி போனாங்க. மேல ஒரு கழுகு பறந்தது. இந்த கழுகோட கால்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. கழுகோட கால்ல பாம்பு இருந்துச்சு. இந்த பாம்பு வாயிலேருந்து 4 விஷம் சொட்டுச்சு. சொட்டுனது அந்த சாப்பாட்டு பாத்திரத்துல விழுந்துருச்சு. இப்ப ராஜாக்கு அது தெரியாது. அவர் அங்க சாப்பிட உட்கார்ந்திருந்த சாதுக்களுக்கு அவர் கையால எடுத்து பரிமாறினார். நல்ல எண்ணம் தானே. அவர் கையால எடுத்து பரிமாறினாரு. அது சாப்பிட்ட சாதுக்கள் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. இப்ப சித்திரகுப்தன் போய் யமதர்மன்ட்ட கேட்கிறாரு, இந்த பாவ கணக்க நான் யாரு பேர்ல எழுதுறது? ராஜா பேர்ல எழுதவா? அல்லது இந்த சமைத்த சமயக்காரர் பேர்ல எழுதவா? அல்லது கழுகு பேர்ல எழுதவா? அல்லது பாம்பு பேர்ல எழுதவா? இந்த இந்த பாவ கணக்க இந்த 7 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. இந்த பாவ கணக்க நான் யார் பேர்ல எழுதுறதுன்னு. இப்ப யமதர்மர் யோசிச்சுட்டு சொன்னாரா, "எனக்கும் தெரியலப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றேன். நான் சொல்றேன். இப்ப உடனே எழுதாத. நான் சொல்றேன்னாராம்." இப்ப இந்த ராஜாவுக்கு பெரிய குற்ற உணர்வு. ஐயோ! நம்மால ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்களே! என்ன பண்றது? உடனே போய் தான் குரு கிட்ட கேட்டிருக்காரு. அந்த குரு சொன்னாராம், "ஒரு நாள் நீ சாப்பாடு போடணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. இந்த தீர்வு என்னன்னா, எப்பயுமே உன் நாட்ல யாரு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுப்பா. எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுப்பா. இதுதான் தீர்வுன்னு." அன்னச்சத்திரம் திறந்துட்டாரு. நாடு முழுக்க அன்னச்சத்திரம். எப்ப போனாலும் அந்த அன்னச்சத்திரத்துல சாப்பிடலான்னு. ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. பக்கத்து ஊர்லேருந்து ஒரு 5 சாதுக்கள் அப்படி வந்தாங்க. ஒரு 6, 7 துறவிகள் வந்தாங்க. அந்த பக்கமா ஒரு பாட்டி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர் ஓரமா ஒரு 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 வீட்டுக்கு ஓட்டு வீட்டுக்கு கீழ ஒரு பாட்டி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த 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 வந்த 4, 5 துறவிங்க அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்க, "பாட்டி, இங்க ராஜா சாப்பாடு போடுறாராமே, அந்த அன்ன சத்திரம் எங்க இருக்குன்னாங்க." இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டே சொல்லுச்சு, "ராஜா சாப்பாடெல்லாம் போடுறாரு சரிதான். ஆனா அத சாப்பிட்டவங்கலாம் செத்து போயிருவாங்களாம். பரவாயில்லையா? சாப்பிட்டவங்கலாம் செத்து போயிருவாங்களாம். பரவாயில்லையா?" இப்ப யமதர்மன் சித்திரகுப்தன கூப்பிட்டாரு. "இங்க வா." அந்த பாவ கணக்க யார் பேர்ல எழுதணும்னு கேட்டேன்ல. யார் பேர்ல அந்த பாவ கணக்கு இந்த இந்த கிழவி பேர்ல எழுது. இந்த கிழவி பேர்ல எழுது. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம, அத பத்தின ஒரு விமர்சனத்த புரணி பேசிட்டு இருக்கு பாத்தியா? இந்த கிழவி மேல எழுது அப்டின்னாராம். அப்படி எதுவென்றே தெரியாமல், யாரென்றே தெரியாமல், அந்த சூழ்நிலை என்னவென்றே தெரியாமல், ஒருவரை பற்றி நாமாக அனுமானித்துக் கொள்வது என்பது, ஒரு மகாபாரத யுத்தத்தை தொடங்கியது என்பதை பாரத யுத்தம் காட்டுகிறது. பாவத்தை கொண்டு வந்து குடுக்கும் என்று மகாபாரத கதை சொல்கிறது. பிறரை பற்றி நாம் விமர்சனம் செய்யும்போது, அவர்களது பாவங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். யாரை பற்றியும், எதை பற்றியும் தெரியாமல் நாம் விமர்சிக்கக் கூடாது. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நன்றி.